அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் ஜன்னத்துல் ஃபக்கி. 333 அந்த கேட்டில் இருந்து லெஃப்டில் நேராக வந்தனா உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த ஜன்னத்துல் ஃபக்கிங்கிற வந்துடும். ஆனால் அங்கே யாரும் வந்து வரக்கூடியவர்கள் வந்து உள்ள ஜியாரத்துக்கு விட மாட்டிருக்காங்க. அதனால் முன்ன மாதிரி இல்லை, முன்னாடியெல்லாம் எப்போ ஓப்பனில் இருக்கும், இப்போ வந்து க்ளோசிங். ஃபஜரில் மட்டும்தான் டைம் இருக்குது, தெரியல, எப்போவுமே மூடி தான் இருக்குது. அதனால் ஜனாசா டயத்தில் திறப்பாங்க. இங்கே ஜனாசா தொழுவ வைக்கச்சல, மற்ற நேரம் எப்போவுமே க்ளோசிங்கில் தான் இருக்குது. முன்னாடி இந்த சற்று போட்டிருக்குல்ல, இது கூட டீ இந்த கபிரிஸ்தானை பார்க்க முடியாத அளவுக்கு ஹைட் ஆக்கிட்டாங்க. இதுதான் என்ன இருக்கிறது, இந்த கேட்டு தெரியுதுல, இந்த கேட்டு, இந்த இது ஜன்னல், இந்த கேப் மாதிரி இதில் வந்து இது உள்ளதான் இருக்குது. சத்திய சஹாபாக்கள், நபிசராசருடைய மனைவிமார்கள் அனைவரும் அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. அதுபோக பொதுமக்கள், இஸ்லாமிய மக்கள் இங்கே வரக்கூடியவர்கள் வஃபாத் ஆனாலும் இங்கே வந்து அடக்கம் செய்யப்படுகிறது. இது எந்த அளவுக்கு என்றால், இதில் வந்து இது போகக்கூடிய வழி, அப்படியே அங்கே இறங்கக்கூடிய வழி. நான் நேராக தெரியுது பாருங்கள், இது போகக்கூடியது, உள்ளே போயிட்டு திரும்ப எக்ஸிட் ஆகுறது அதோடைய முன்னாடி இருக்கும். இப்படியே நேராக போய் லெஃப்டில் திரும்பினாலும் இந்த செவர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி சதுர வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நேரம் நபிசராசருடைய வீடு, பச்சை கலரு மனாரா, இதுதான் இதோடைய இடம். ஆனால் இங்கே உள்ளே போவதற்கு வாய்ப்பில்லை. அசரு மகரிப் எதில் வந்தாலும் கொஞ்சம் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. அதனால் வந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து போகிறது, வயது முதிர்ந்தவர்கள் அது வந்துட்டு ஏமாற வேண்டாம், முன்னாடியே கேட்டுக்கிறங்க. ஃபஜரில் வந்து திறக்கிறாங்க. ஃபஜரில் அதுவும் 7:30 மணி வரை தான். 364க்கு நேராக ஆப்போசிட்டு. இவங்க கூட அதை வெளியே நின்று தான் என்ன செய்கிறாங்க, இதோடைய செய்திகளை விளக்குறாங்க. அது இல்லாமல் இங்கே நிற்கிறதுக்கும் அவங்க விரும்புறதில்லை. போங்க இங்கே நின்று நீங்கள் துவா கேட்டு இணை வைத்து விடுவீர்கள். உள்ளே வந்தால் கையேந்தி துவா கேட்குறாங்கல்ல, அல்லாட்ட கேட்கறதுக்கு பதிலாக இறந்தவரிடம் கேட்குறதை இஸ்லாம் தடை செய்கிறது. ஆனால் அதை துணிஞ்சு செய்கிறதுனால தான் இந்த மாதிரி சட்டங்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுதான் செய்திகள். இந்த 364, 362, 360 வருஷம் போல் இந்த நம்பருக்கு நேரம் தான் ஜன்னத்துல் ஃபக்கி கபிரிஸ்தான் அடக்க ஸ்தலம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.